உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். கோலப்பன் சார், இது நகர்வுகள் எப்படி இருக்கிறது, எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது, இதில் ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே தாவேக்கு அரசு மேலே குற்றச்சாட்டு, குதிரை பேர குற்றச்சாட்டும் வச்சுட்டே வராங்க. திமுக தரப்பில் எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி நிறைய இந்த பிளக்கார்ட்ஸ்லாம் பிடிச்சி தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செஞ்சாங்க. பல கோட்ஸ்லாம் கூட அதில் இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சூழ்நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் சந்திச்சுட்டு வந்திருப்பதும், அதே போல் திரு விஜயபாஸ்கர் அவர்களுடைய ராஜினாமா கடிதமும் ஒரு சேர பார்க்க வேண்டியிருக்கா? திமுக பதறது புதுசல்ல. அது எப்போவுமே ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பதற மாட்டாங்க. ஆளுங்கட்சி இல்லைன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்களுடைய வேலையை இதுதான், பதறது தான். அதாவது எந்த ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் கோஷம் பிடிப்பாங்க. அது நம்ம பல ஆண்டு காலம் பார்த்துருக்கோம். அதை புரட்சித் தலைவர் காலத்திலேருந்தே திமுக பதறி இருந்த காலங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். திமுக பதறுதுனாலே அப்போ அங்கே ஒரு நல்லாட்சி இருக்குது, மக்களோட ஆட்சி, ஒரு தூய்மையான ஆட்சி நடக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா 5 ஆண்டு காலம் தான் செய்த தவறுகளை எந்த ஆட்சியும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கும்போது தன்னை எப்படி சரி பண்ணணுங்கிறதுக்காகவே அவங்களுடைய பதட்டங்கள் ஜாஸ்தியாகவே இருக்கும். அதனால் இப்போ என்ன அப்படி பார்க்கும்போது அவர் விஜயோட தாவேக்காவோட அரசு இன்னைக்கு தூய்மையான ஆட்சியாக நடக்கிறதுங்கிறது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான், கருத்தில் கொள்ளலாம். அதுதான் மக்கள். திமுக போராட்டம் திமுக பதறு சார். நீங்க போராட்டம் இல்லை, இது போராட்டமா? ஒரு முதல் நாள் இங்கே போகும்போதே சட்டப்பையில் சிஎம் பேசுங்க, சிஎம் பேசுங்கன்னா சிஎம் என்ன பேசணும்? அப்படி என்ன மு.க. ஸ்டாலின் அவர் சிஎம்மாக இருக்கும்போது பேசிட்டாரு? அதெல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்க்கணும்ல. அதாவது இது ஒரு பதறலுக்குள்ள ஒரு சூழ்நிலை அதாவது அவங்க எதிர்பார்க்காத ஒரு தலைவர், எதிர்பார்க்காத ஒரு அரியணை ஒருத்தருக்கு கிடைச்சிட்டுங்கும் போது அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, வயிற்றெரிச்சல், அந்த வயிற்றெரிச்சல், அதில் பல விஷயங்களை சொல்லிக்கலாம். அதில் அவங்க பதறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவங்க நினச்சது நடக்கலை, நம்ம திரும்பி ஆட்சிக்கு வந்துடுவோம்னு நினச்சது நடக்கலை. இது நீங்கள் 2006 திமுக 2011 அம்மா வரும்போது இதே சூழ்நிலை தான். அவங்க 3000க்கு போகும்போது இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு நடந்த ஃப்ளோர் டெஸ்ட்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு அவர் அண்ணன் ஸ்டாலின் எப்படிலாம் ஓடி வந்தார், எப்படிலாம் பண்ணார், அவர் கவர்னருக்கு மனு கொடுத்தாரு, இத்தனை வழக்குகள் இருக்குன்னாரு. அப்புறம் 4 ஆண்டு கால ஆட்சியில் பல வழக்குகள் இருக்குது, கொடநாடு கொள்ளை கண்டுபிடிப்பேன்னாரு, பல விஷயங்கள் எல்லாம் பேசினார். இவங்க மேலே ஊழல் பட்டியலே கவர்னர் பங்களால் கொண்டு போய் கொடுத்தாங்க. கடைசியில் இவங்க 5 ஆட்சியில் எல்லாரும் தூய்மையானவர்கள் ஆகிவிட்டாங்க, எடப்பாடி உள்பட. யார் பேர்லேயும் வழக்கு போடலை, போட்ட வழக்கும் கவர்னர் கையெழுத்து போடலைன்ட்டாங்க. குறிப்பிட்டு என்ன சொல்கிறீங்களே அப்படி இல்லை சார், நடக்கிறத சொல்கிறேன். திமுக பற்றி நீங்கள் கேட்கும்போது நான் திமுக பற்றி நடந்ததை சொல்கிறேன். நான் பொதுவான கருத்தாக சொல்கிறேன். நான் எந்த கட்சிக்கும் சாதகமாக பேசலை. ஒன்று சாதகமாக இல்லை, நீங்கள் சொல்லும்போது எல்லாரும் புனிதராகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி போயிருந்தீங்கன்னா ஓகே. நீ எடப்பாடி உட்படன்னு சொன்னீங்களே, அதை எடப்பாடியை தானே அவர் 4500 கோடி கொடநாடு வழக்கு அப்படி இப்படின்னு எல்லாம் குற்றச்சாட்டி கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தாரு. கடைசியில் அவர்கிட்ட எந்த தூசியுமே தட்டாமல் போயிட்டார்ல 5 ஆண்டு காலம். ஏன்னா மீண்டும் நம்ம தான் திமுக ஆட்சிக்கு வருவோம், எடப்பாடி இருந்தால் தான் நம்ம ஆட்சிக்கு வர முடியுங்கிற ஒரு கணக்கில் இந்த கவர்னர் இருக்கணும்னு சொன்ன மாதிரி இந்த எதிர்கட்சி தலைவராக இவர் இருக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதை உடைச்சது அவர் சகோதரர் விஜய் அவர்கள் அதை உடைச்சிட்டாரு. அது தாங்க முடியல. அவர் உடைச்சாரோ உடைக்கலையா, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தீர்மானம் போட்டு உடைச்சிட்டாங்க. அது ரீல்ஸ் மோகம். நீங்கள்லாம் ரீல்ஸ் போகலையா? நான் உதயநிதி பேசுகிறாரு சட்டமன்றத்தில் வெளியில் ரீல்ஸ் முகத்திலே வாழ்கிறாங்க ஆனுங்கிறாரு. அவர் ஸ்டாலின் ஒரு கல்யாண வீட்டில் போயிட்டு அவர் டிஃபன் பாக்ஸ் கொண்டு வர்றது, சாப்பிட்றது. சார் நீங்கள் செய்யலை சார், நீங்கள் செஞ்சுருக்கலாமே. நீங்கள் 12 மணிக்கு தான் உள்ளே வருவீங்க, எத்தனை நாளைக்கு வந்தீங்க, எத்தனை நாள் சட்டமன்றம் கூட்டினீங்க, எத்தனை நாள் உள்ளே உட்காந்துருந்து சட்டமன்றத்தை பார்த்தீங்க, அறிவாலயத்துக்கு போகிறதுக்கு போல நீங்கள் சட்டமன்றத்தில் எத்தனை நாள் உட்காந்துருந்தீங்க? எல்லாத்தையுமே நீங்கள் அதை பிரபலப்படுத்த வேண்டியிருக்கா? அது அப்படியே சார் இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே பிரபலப்படுத்தியால் ஆகணும். இப்போ சும்மா நின்னாலும் கேமரா எடுத்துருதான், அவன் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுருதான், ரீல்ஸ் போட்டு விட்டுறான். நீங்கள் மட்டும் போடாத ஆள் இல்லையே, எல்லாருமே நீங்களும் போட்டு தான் பார்த்தீங்க. நீங்களும் தான் மாநாடு நடத்தி கயிறு சுற்றி பார்த்தீங்க, அவர் போல் ரேம்பில் நடந்து பார்த்தீங்க, அது போல் கையை காட்டி பார்த்தீங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்த கூட்டம், அவருக்கு அப்படி இல்லை, கூடுற கூட்டம், தேடி வந்த கூட்டம், அலையா அவர் பின்னாடி முக்கிறாங்க. முழுசாக கூட 234 தொகுதிக்கு இறங்கலை, 38 வருவாய் மாவட்டத்துக்கு கூட இறங்கலை. அவர் இறங்காமலே ஒரு மாபெரும் வெற்றி அவர் கிடைச்சிருக்குன்னா அது வரவேற்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் அவர் வழித்தோன்றலாக நினைக்கிறாரு. அதனால் நாங்கள் அவரை
எங்கள் வீட்டு பிள்ளையா நாங்கள் நினைக்கிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. மதிமுகவுடைய மதிமுக அண்ணன் வைகோ அவர்களுக்கு வந்து அந்த உதயசூரியன் சின்னத்தில் அவர் அடைப்பட்டு நிப்பாட்டி வச்சது அவர் வந்து ஒரு மன உளைச்சல்ல தான் இருக்கிறாரு. வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு சீட்ல நீங்க வந்து உங்களுடைய விருப்பப்பட்ட சின்னத்தில் நில்லுங்கன்னு சொல்லி அப்பவே திமுக இல்ல கொடுத்தாங்க. கொடுத்துக்கிட்டு திரும்பி சூழ்நிலை, அதாவது சூழ்நிலை கருத்துல கொண்டு திரும்பி கூப்பிட்டு அவர் ஸ்டாலின் அவர் கூப்பிட்டு பேசியிருப்பார் போல. சரிங்க நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ விட்டு கொடுத்துட்டாரு. அந்த சீர்காழியில் நினைக்கிறேன், சீர்காழியில் விட்டு கொடுத்துட்டாரு. சரி வேண்டாம், நம்ம அதுலேயே நம்மளால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுல விட்டு கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ அவர் வந்து டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஆக்குறாருன்னு நினைக்கிறேன். அவரை வைகோ அவர்களை வந்து டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்படுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா டெல்லிக்கு ஒரு ஆள் வேணுங்கிறதுனால அவருக்கு அந்த பதவியை கொடுக்கறதாட்டு ஒரு தகவல். கோலப்பன் சார், இதில் இப்போ 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. முடிஞ்சது 2 ஆஸ்பெக்ட். என்ன ஞாபகம் வச்சிருந்தீங்களா? இல்லை சார், ஆரம்பத்திலே தள்ளிட்டு போயிட்டீங்க. கிட்டத்தட்ட ஒன்றுமே தெரியல, என்ன கதை பேசணும்னே தெரியல. 2 விஷயம் தான். எங்கேயோ போய் எங்கேயோ வந்துட்டோம், என்ன பேசணும் நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். 2 ஆஸ்பெக்ட். ஒன்று, அதிமுகவுடைய பலம் குறைஞ்சு கொண்டே வருது, அது தாவேக்க நோக்கி நகருதாங்கிறது. திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும்னு ஒரு கான்செப்ட், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து தாவேக்க மேலே வைக்கப்பட்டு அதன் மூலியமாகத்தான் மற்றவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டே வராங்களா அப்படின்னு இப்போ 2 பக்கமுமே இருக்கக்கூடிய சிக்கல் இருக்காங்க. அதாவது 21 பேர் 25 பேர் போகிறாங்கன்னா தலைமை மேலே உள்ள அதிருப்தி அவங்க தான் சார் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. உச்சபட்ச அதிகாரம் பொதுக்குழுக்குன்னு சொல்லி புரட்சித் தலைவர் வகுத்த விதியை மாற்றி சதி பண்ணி உட்கார வச்சு அதுக்கு ஒரு இடைக்கால பண்ணி பொதுக்குழு கூட்டி இடைக்கால பொதுச் செயலாளரை வந்து நீங்கள் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி கையெழுத்து போட வச்சா ஃபார்மில் கையெழுத்து போட வச்சு எல்லா வேலையும் செஞ்ச சதி வேலை செஞ்சவங்க எல்லாம் இந்த சதிகாரங்கள் தான், இல்லைன்னு நான் மறுக்க முடியாது. அதனுடைய பலனை உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அதனுடைய பலனை அனுபவிக்கிறாங்க. நாங்கள் சொல்லி பார்த்தோம், 4 ஆண்டு காலம் கழிஞ்ச முறை சொல்லி பார்த்தோம், அவங்க கேட்கல. நாங்கள் போராடி பார்த்தோம், அண்ணன் ஓபிஎஸை வச்சு நிறைய போராடி பார்த்தோம். எந்த போராட்டத்துக்கும் ஏங்க அந்த தலைவர் வகுத்த விதியை மாற்றாதீங்க, நாளைக்கு அது சட்ட சிக்கலில் வரும், பிரச்சனை வரும். தொண்டர்களாக 80% கொண்ட தொண்டர்களால் தான் இந்த அதிமுக வந்து வழி நடத்தணும். புரட்சி தலைவர் வகுத்த விதி இப்போ புரட்சி தலைவர் உருவாக்குன கட்சியே இல்லாமல் இது ஏதோ எடப்பாடி உருவாக்குன கட்சி மாதிரி போயிடுச்சு இருக்கு. நான் சட்டமன்றத்தில் அவர் பேசுகிறத தான் இன்னும் திருந்தலை, நான் இன்னும் மாற மாட்டேன், நான் இந்த நிலைமையில் தான் இருப்பேன், கட்சி இன்னும் எத்தனை பேர் வேணாலும் போங்க, அவர் சொல்கிற பேச்சை நீங்களே புரிஞ்சுருங்க. இதெல்லாம் நாங்கள் பார்க்காத சோதனையா வேதனையா பார்த்தாரு, நீங்கள் பார்க்கல. எம்ஜிஆர் பார்த்தாரு, அரவணைச்சு கொண்டு வந்தார். அம்மா பார்த்தாங்க, அரவணைச்சு கொண்டு வந்தாங்க. நீங்கள் யாரையுமே அரவணைக்கலை, நல்லா புரிஞ்சிடணும். அதை வந்து இன்னும் தன்னை மாற்றிக்கிட தெரியாத ஒரு நபராக வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளருங்கிற பதவியில் இருக்கும்போது இவங்க அதுக்கு அடுத்தால எப்படி உட்கார வச்சாங்களோ அந்த வேற பிடுங்குவாங்க. பிடுங்குற சக்தி இவங்கள்ட்ட இருக்குது, இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. அந்த பிடுங்கும்போது நம்ம அந்த தான் வேடிக்கை பார்க்கணுமே ஒழிய இப்போதைக்கு நாங்கள் ஏற்கனவே அது வந்து பிரிஞ்சு விட்டதா. தேர்தலுக்கு முன்னாடியே அதிமுக உடஞ்சி 4 ஆயிட்டு 25 பேர் சார் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. இந்த ஆதரவு தெரிவித்தவங்களில் 4 பேர் போக மிச்சம் இருக்கக்கூடிய 21 பேர் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாங்க, மீண்டும் அதிமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க. சார் மன்னிப்பு கடிதம் கொடுக்கலன்னு சார், மன்னிப்பு கடிதம் இவங்க கொடுக்கல, அவர் தான் அது வந்து ரிவர்சல் வாங்கினார். நல்லா புரிஞ்சுருந்தது. இவங்க கொடுத்தங்காட்டி தான் அவர் வாங்குறாரு சார். இவர் கொடுத்தது நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்க்கல. இவங்க 21 அவங்க சொன்னாங்க, சபாநாயகரே சொல்லியிருக்காரு சார். சபாநாயகர் வந்து நாங்கள் திருப்பி நாங்கள் வந்து இது பண்ணிக்கிடுவோம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மன்னிச்சு விடுங்கன்னு. ஏன் மன்னிச்சு விடணும்? 25 தேர்தல் வரட்டும் சொல்லி விட்டுட்டு போக வேண்டியது தானே சார். 25 இதுலேயும் வரட்டும் சொல்லிட்டு போங்க. நீங்கள் அதிமுக அங்கே நிற்குமா? முதல்ல இவர் போய் அங்கே நிற்பாரா? எஸ்பி வேலுமணி எதிர்த்து ஆள் விடுவாரா? சிவி சண்முகத்தை எதிர்த்து ஆள் விடுவாரா? விஜயபாஸ்கர் எதிர்த்து ஆள் விடுவாரா? கேட்குறேன் சார். உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் சும்மா சாதாரண ஆள் கிடையாது சார், நல்லா புரிஞ்சிருங்க. மாவட்ட செயலாளர்கள் எல்லாருக்கும் பொறுப்பு மாற்றப்பட்டிருக்கா இல்லையா? பல மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்களாக இருந்தவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கட்சி பதவிகள் தெரியும் சார். கட்சியில் யார் எவ்வளவு இதாக இருப்பாங்க, எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த பிரச்சனையில் யார் எவ்வளோ நிற்பாங்க, எல்லாத்துக்கும் டப்பு இறக்காமலாம் ஒன்றும் எவனும் வந்து எழுப்பி நிற்கக்கூடிய அளவில் சக்தி கிடையாது. சும்மா பேசிக்கலாம், நான் இன்னைக்கு மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு 10 நாள் போகலாம். அவன் கடை வாங்கிட்டு வந்து பெஞ்சமின் சொல்லிட்டு போன மாதிரி 10 பேர் சொன்ன மாதிரி நான் 10 கோடி கடனை வாங்கிக்கிட்டு இன்றைக்கி வட்டி கட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்கிற அவருடைய யூடியூப்காரர் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் பார்த்தீங்களா? அவரை நம்பி போனவங்கெல்லாம் எப்படி அவருக்காகவே புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தவர் அப்படியே மாற்றி பேசினார். அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், பேர் சொல்ல விருப்பப்படலை. இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அப்படியெல்லாம் காலத்தின் கட்டாயத்தில் எல்லாத்தையும் மாற்றி பேச சொல்லும் சார். அதுக்கு காரணம் பணம்.
ஒருத்தர் செலவு பண்ணும்போது தான் அந்த வலியை நாங்கள் உணர்ந்து வந்தவங்க. நாங்கள் கட்சிக்காரன் எங்கள் மாதிரி உட்கார்ந்துருந்து நம்ம பேசுகிறது இல்லை. அந்த வலி ஒரு அமைப்பை உருவாக்கி நம்ம அதில் போய் களத்தில் இறங்கும்போது அதுக்கு எவ்வளவு செலவுகள் வருங்கிறது நமக்கு தான் அந்த வேதனைகள் தெரியும். ஒரு தடவை தலைமையிலேருந்து தரலன்னு உண்டுமானா அது இல்லை. நான் இப்போ அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் கூடாலே நாங்கள் உட்கார்ந்து பல கோடி கலந்துருக்கேன். அவர் பாடல பேசாமல் திமுக பக்கம் போயிட்டார். அப்போ எங்களுக்கு அந்த வேதனை ஒன்றுமே இல்லாமல் நிற்கும். அது மாதிரி ஒவ்வொரு தொண்டனும் அந்த தலைமைக்காக கஷ்டப்பட்டு அது வேதனைப்பட்டு இருப்பான். ஆனால் இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. யார் எஸ்பி வேலுமணி என்ன வருத்தப்படணும், அவர் கொடுக்குற இடத்துல இருக்கார். சிவி சண்முகமாக இருக்கட்டும் கொடுக்குற இடத்துல இருக்கார். அதனால் அவங்க இந்த கட்டமைப்பை மாற்றுவாங்க, இந்த தலைமையை மாற்றுவாங்க. அதுக்குள்ளே இது என்ன பிரச்சனைகள் வருதோ அது வரைக்கும் தான் நம்ம பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய கட்டாயம். இதில் வந்து ராஜினாமா செய்திருக்கோம், மறுபடியும் அந்த கட்சிக்குள்ளே வரணுங்கிறது சார். நீங்கள் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயஸ்ரீ பிரபாகரன் அதை விட்டு வச்சுட்டார். அதை வந்து அவர் புரட்சித் தலைவர் காலத்திலே வாழ்ந்தவர். இந்த அதிமுக வந்து ஒரு பால் விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காகவோ அந்த 21 பேருக்கு மன்னிப்பு கடிதத்துக்கு அது வந்து இது பண்ணிக்கிட்டார். இல்லைடா அவர் வந்து நீங்கள் தகுதி நீக்கம் பண்ணி நீதிமன்றத்துக்கு போங்கன்னு கூட சொல்லி விட்டுருக்கலாம். அது ஒரு 2 வருஷம் ஓடிட்டு இருக்கணும்னு வைக்கலாம். அது வரைக்கும் இவங்க என்ன முடிவு எடுக்க முடியாது. நடவடிக்கை எதுக்காகனா இந்த வர டிசம்பர் மாதத்தோட எடப்பாடி பழனிசாமியோட பதவி காலம் முடியுது. பொதுச் செயலாளருங்கிற அங்கீகாரம் முடிஞ்சு அடுத்த தேர்தல் கண்டெஸ்ட் பண்ணணும், பொதுக்குழு கூட்டணும், கட்சி முறைப்படி நடக்கணும், தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொண்டு வரணும். அந்த காலகட்டத்தில் 1/5 ஒரு பொதுக்குழு ஆப்போசிட்டு கூட்டுவாங்க. ஓபிஎஸ் போல் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. இவங்களும் எடுத்து களத்தில் பண்ணுவாங்க. அப்போ சின்னமும் கட்சியும் கொடியும் யார்கிட்ட இருக்க போதோ இல்லை முடக்க போதோ அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்க போகிறோம். அதிமுக தொண்டை வேற ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. ஆனாலும் விட மாட்டார். அடுத்த ஒரு மாற்றமைப்பு பண்ணுவோம். இப்போ அவர் என்ன சொல்லுவார், நான் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கிற மாவட்டெல்லாம் கூப்பிட்டு பார்த்துட்டேன்னு சொல்கிறீங்க. எவ்வளோ பேர் வந்து உங்களுக்கு கரெக்டாக சொன்னால் எல்லாமே நீங்கள் சரின்னு சொன்னால் சொல்லுங்கள் பார்ப்போம். கடைக்கோடி தொண்டை இன்னைக்கு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு சார்? 5 ஆண்டு காலம் ஆட்சிக்கு வர முடியலனாலே அவன் மனசு மாதிரி போயிடுவான் சார். நீங்கள் 10 ஆண்டு காலம் பல தோல்விகளை கொண்டு வந்துட்டுருக்கீங்க. அவன் எப்படி உங்களை நம்பி ஒரு லீடர்ஷிப்புக்கே நீங்கள் தகுதி இல்லைங்கிறத அவர் முடிவெடுத்தாச்சு. நல்லா புரிஞ்சிருக்க. ஒரு லீடர்ஷிப்புக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் நம்ம தோல்வி தான். இதை வந்து நம்ம வெற்றி பெற முடியாதுங்கிறது ஒரு சூழ்நிலை. இல்லை, ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் போயாச்சு. சார் என் கட்சி எனக்கு தான் வலிக்குது, மற்றவங்களுக்கு யாருக்கும் வலிக்கிறத பற்றி இருக்காது. எனக்கு அந்த வேதனையை நான் சொல்லும்போது மற்றவங்களுக்கு யார் துடிக்குதுன்னு தெரியல. எனக்கு அந்த வேதனை துடிப்பு இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி தன்னை மாற்றுறது வரைக்கும் இந்த அதிமுகங்கிறது ஒரு மூழ்கிட்டு தான் இருக்குது. அதை நாங்கள் எங்கேயாவது தூக்கலாமான்னு சொல்லி ஒரு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, இல்லைன்னு மறுக்கலை. இப்போ இந்த மதிமுகவுடைய மூமெண்ட்டு அது வந்து தாவேகா பக்கம் நகருது அப்படின்னு நீங்கள் ஸ்மெல் பண்ணுறீங்களா சார்? அதில் போகிறதுனால தப்பு இல்லையா சார்? இப்போ அது அடுத்த பிரச்சனை போகிறாங்க. இப்போ அசாருதீன் கூட சொன்னார் போகிறதுக்கான அவங்க ஒரு வேளை 2 சீட்டையும் இப்போ பொதுக்குழுவில் சொல்லுவாங்க, திமுகவுக்கு நமக்கு எந்த விதமான செயல்பாடும் பண்ணி தரல, நமக்கு உரிய அங்கீகாரம் தரல, அதனால் நாங்களும் ரிசைன் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவங்களும் ரிசைன் பண்ணிடலாம். ரிசைன் பண்ணிட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேள்வி கேட்டேன், திமுகவை வீக்கன் பண்ணணுங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து திமுக வைக்கிறது. திமுக தேர்தலுக்கு முன்னாடி விலை கொடுத்து வாங்கினவங்க தான் சார். ஒரு முன்னாள் முதலமைச்சரை கூட விலை கொடுத்து வாங்கிட்டாங்க சார். அப்போ எந்த சோபா போச்சுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு தெரியுமா தெரியாதோ எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி எந்த சோபா போச்சு இல்லை அந்த சோபாவுக்கு எப்படியெல்லாம் யார் வட்டம் போட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நான் சொல்லுவேன், எனக்கு ஆதாரத்தோடு நான் சொல்லுவேன் சில விஷயங்கள் எல்லாம். ஆனால் நான் சொல்ல விருப்பப்படலை. நான் அவரோட பயணித்ததுனால நான் சொல்ல விருப்பப்படலை. யாருங்க வந்தது தார்மீகமா ஒரு கட்சியில இருந்து மாறி வேற ஒரு கட்சிக்கு வந்தாங்க. யாரு பதவியில இருந்து? நீ முன்னாள் சொல்ற முன்னாள் முதல்வர் எந்த பதவியில இருந்து வந்தாரு? எந்த பதவியில இருந்து? எந்த கூட்டணி மாதிரி வந்தாங்களா? எந்த கூட்டணியில இருந்தாரு சொல்லுங்க முன்னாள் முதல்வர். நீங்க தான் சொல்றீங்க சார். 10 ஆண்டு காலம் அவருக்காக நான் உயிரை கொடுத்து வேலை பார்த்தோம் சார். கூடால இருந்து தெரியுமா? கட்சியை காப்பாத்துறேன்னு சொல்லிக்கிட்டு திமுக பக்கம் போனார் பாருங்க. நீங்க சார் நீங்க பாருங்க, உங்களுக்கு அதோட வழி தெரியாது. திமுக வந்து கேளுங்க, திமுக என்ன சோபா கொடுத்து வாங்கப்பட்டது முன்னாள் முதல்வர்ங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால அமைதியா இருக்க இல்ல. சரி ரைட் சார், நம்ம நிறைவு செஞ்சிருவோம். அதுதான் தெரியல, அந்த சோபா தான் நான் கேட்கிறேன். ஏன் போச்சான்னு நாங்களுக்கு தெரியல, மறைமுகமா போச்சான்னு தெரியல. இல்ல நீங்க சோபான்னு சொல்லிடுறீங்களா? அப்போ தேர்தலுக்கு முன்னாடி அப்போ வைத்திலிங்க ஜனவரி மாசம் சேர்க்கிறீங்க திமுகல, பிப்ரவரி மாசம் அவருடைய வழக்கு
எஃப்ஐஆர் பதிவு நின்று போச்சு. இப்பதான் மேரிட் நல்லா புரிஞ்சிருக்கேன். இப்பதான் பண்ணிருக்கேங்க மாறினாதான் சார். அதாவது அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அப்போ ஜனவரி மாசம் 29 கோடி ரூபாய்க்கு நீங்க இருங்க சார், நீங்க துடிக்காதீங்க. வந்து பேசும்போது நான் பேசல, ஏன் துடிக்கிறீங்க? அமைதியா இருங்க, நீங்க பேசாம இருங்க. எடப்பாடிங்கிறது ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் திட்டி தான் இருக்க முடியும். நல்லது செஞ்சா நல்லது சொல்லுங்க. நீங்க எடப்பாடியோட ஆதரவாளரா? எடப்பாடி ஆதரவாளர் சொல்லி போடுங்க. அப்புறம் எதுக்கு இல்ல சார், ரைட் சார் ப்ளீஸ். இல்ல சார், இவர் வந்து எப்படி நான் எடப்பாடி கிட்ட தான் காசு வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அத பொங்குறாரு. ஆமா, எடப்பாடி கிட்ட பணம் வாங்கிட்டு வந்து எடப்பாடிக்காக பேச வராரு. அத துடிக்கிறாரு, வேற ஒண்ணும் இல்ல. எடப்பாடி கிட்ட பணம் வாங்கிட்டு அதுக்காக வாங்கிட்டு வந்து பேசுறாரு போல. பர்சனலா போய்டும். அதெல்லாம் பர்சனல் இல்ல சார். நான் பேசும்போது அமைதியா இருக்கேன். அவர் அமைதியா இருக்காரா? அவர் அமைதியா இருக்க சொல்லுங்க. அவர் ஏன் பேசுறாரு? சார், அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்தா பத்திரிகையாளரா வாயை பத்திட்டு உட்கார சொல்லுங்க. அவர் கருத்து சொல்ல வரையில அமைதியா இருக்காரு. அதெல்லாம் அமைதியா இருக்காரு சார். சம்பந்தம் இல்லாம பேசிட்டு சம்பந்தம் இல்லாம நீங்க சம்பந்தம் இல்லாம என்னலாமோ பேசுறீங்க, என்னலாமோ அவர் செய்யறா இருக்கிறீங்க. விஜய் இப்படி எல்லாம் பண்றா இருக்கிறீங்க. நான் கோலப்பன் சார், இவர் அது வேண்டாம். அந்த மாதிரி நம்ம இவரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி கிட்ட காசு வாங்கிட்டு வந்து உட்கார்ந்து டப்பிங்கா பேசுறவரு. சரி, ரைட். முத்திர குத்தி பேசுவார். ரைட், ரைட். அவ்வளவுதான். ரைட். காசுக்காக பேசுற ஆளுகிட்ட நம்ம பேச முடியாது. எந்த விவாதமா இருக்கட்டும், ப்ளீஸ் எந்த விவாதமா இருக்கட்டும் சார், ப்ளீஸ் நான் எடப்பாடி செய்த குறைய பேசதான் நான் வந்திருக்கேன். சரிங்க சார். உங்களால கேட்க முடிஞ்சா கேளுங்க, கேட்க முடியல சார் ரைட் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் தலைப்புக்கு விட்டு நீங்க எங்க எல்லாம் போறீங்க சார்? என்னெல்லாம் பேசுறீங்க? எடுத்து போட்டு பாருங்க பாப்போம். சார் ரைட், கொஞ்சம் ஒரு நாகரிகமா பேசுறீங்க பாருங்க. அநாகரிகமா பேசுறீங்க. ஒரு கோடு தாண்ட மாட்டாங்க. அநாகரிகமா பேசுறீங்க. சார் ப்ளீஸ் அநாகரிகமா பேசுறீங்க. சார் ப்ளீஸ் எடுத்து போட்டு பாருங்க பாப்போம். நம்ம நிறைய செஞ்சிரோம். பேசுற பேச்சல வேற அநாகரிகமா ப்ளீஸ் சார், ப்ளீஸ் நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். சார், please. சார், ஒருத்தர் நல்லது செய்ய மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டா பார்த்தா இவங்களுக்கு என்னவோ அது ஒரு சில வார்த்தைகள் விட்டாரு. நான் அதை சொல்லி விருப்பப்படல. அதெல்லாம் அநாகரிகமான செயல்பாடு சார். ரைட், ப்ளீஸ் சார், ஏதாவது இருக்கட்டும். ஒரு வார்த்தையை நாங்க சொல்ல வந்தா இப்படி பேசுறதுக்கு நீங்க எப்படி சார் அலோ பண்றீங்க? யாரையுமே அலோ பண்ணல. எடப்பாடி ஏதாவது பேசுறீங்களா என்ன கூப்பிடுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், எடப்பாடி தப்பு செஞ்சிருக்காரு தான் சொல்ல வரேன். விஜயபாஸ்கர் ஏன் போறாரு? அது வரும்போது சோபா வந்துச்சா சொல்லுங்க சார். சார் அத போய் கேட்டுட்டு வாங்க, போங்க போய் கேட்டுட்டு வாங்க. ஜவஹர்லாலுக்கு போச்சான்னு கேளுங்க. இல்ல ஜவஹர்லாலுக்கு போச்சா? இல்ல ஜவஹர்லாலுக்கு போறதுனால அவர் வந்து வக்கோடு கேட்டு வராரா? சார், யார்கிட்ட இந்த வேலையெல்லாம் நீங்க பேசாதீங்க. கேளுங்க, எங்களுக்கு தெரியும், புரிஞ்சுடுங்க. சார் ப்ளீஸ் ஜவஹர்லாலுக்கு போச்சா? சார் ஜவஹர்லால் வாங்குனாரா? கோலப்பன் சார் அவர் வக்கோடுக்காக கேட்டு வாங்குனாரா? ஏதாவது கேக்குறாரா சார்? வாங்குறாரா சார்? அது ஏன் கதை, நான் பேசிட்டு போறேன். ரைட், ப்ளீஸ் அவரு தலைப்புக்கு இல்ல சார், ரைட், ப்ளீஸ். இல்ல நம்ம தெரியல. அல்ல அவர் சார், சோபாவை பத்தி இவங்க சொல்லும் போதெல்லாம் ரசிச்சனையா கேக்குறீங்க. சோபா வந்து தேர்தலுக்கு முன்னாடி போச்சு சொன்னா துடிக்கிறாங்க. உதயநிதி சார் பார்த்தாரு, உலகமே பார்த்துச்சு, மீடியால போட்டு காட்டினாங்க. சோஃபா சார், அலுவலகம் போனது. இல்ல சார், இல்ல ஒரு நிமிஷம் சார், விசிக்கு அலுவலகத்துல ஒரு நிமிஷம் சார், திருமாவளவனுக்கு கேளுங்க. திருமாவளவனுக்கு சோபா போனது உதயநிதி அனுப்புறது. இல்ல சார், நம்ம எடப்பாடி பழனிசாமி ரைட், we are about to finish the program. சார் ரைட், அசாருதீன் ஒரு நிமிஷம். இல்ல சார், நம்ம நிறைய இல்ல அவர் வாரவர்ல திருமாவளவனுக்கு சோபா போனது சொல்றங்க சார். ரைட், ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா அத சொல்லுங்க சார். அதனால சொல்றேன். அசாருதீன் நான் சொல்றேன் கேளுங்க. திருமாவளவனுக்கு சோபா போச்சுன்னா அது உதயநிதி அனுப்புறது. சிவி சண்முகத்துக்கு சோபா போச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி அனுப்புறது. சார் ப்ளீஸ் சார் செட்டில் ஆன் ப்ளீஸ் சார், நம்ம நிறைய சொல்றேன் சார். சார், எடப்பாடி பழனிசாமி தான் சிவி சண்முகத்துக்கு சோபா அனுப்புறாரு. சார், நம்ம நிறைய சார் கோலப்பன் சார் ப்ளீஸ் சார், அவர் எதுவுமே கேட்காம வந்து அசாருதீன் சார் ப்ளீஸ் தயவுசெய்து நம்ம வந்து கான்டாக்ட் நீங்க வக்கோடு கேட்டா கூட அவர் விஜய் தருவாரு, கேட்டு வாங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.